ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் என் குடும்பத்தின் சார்பிலும் சபையின் சார்பிலும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த புத்தாண்டில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராக. இந்த ஆண்டில் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை பல மாதங்களுக்கு முன்பே கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் அதுதான் வாக்குத்தத்தமா என்று நான் பல நேரங்களில் அதை குறித்து யோசித்து ஜெபித்த பொழுது ஆவியானவர் அதை உறுதிப்படுத்தினார். பல நேரங்களில் அதை உறுதிப்படுத்தினார். அதை தான் இன்றைக்கு நாம் நம்முடைய வாக்குத்தத்தமாக பயன்படுத்த போகிறோம். இந்த வருடத்திற்கேற்ற வாக்குத்தத்தமாய் நாம் அதை பயன்படுத்த போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கர்த்தருடைய காரியத்தில் இருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருக்கிற உங்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல இந்த வாக்குத்தத்தம், கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை தேடுகிற, இரட்சகரை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொந்தம். எப்படி என்றால், செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புதிய ஆண்டில் நமக்கு 2 விதமான காரியங்கள் இல்லை என்றும் ஒரு காரியம் உண்டு என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அது என்னவென்றால், உன் பலத்தினால் 2025 வரை நீ பயன்படுத்தின உன் பலம் தோல்வி அடைந்தது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்ப யாரால முடியும்? ஆவியானவராலே. முதல்ல பலத்தினால் முடியாது. My strength will not help me to overcome my problems. But when God strengthens me, it will help me to overcome all my problems. அதாவது இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஏன் பலன் ஒன்றுமில்லை, என்னுடைய பலத்தினால் முடியாது. இப்ப தேவனுடைய பலத்தை சார்ந்த பரிசுத்தவான்களும் உண்டு, தங்கள் சுய பலத்தை சார்ந்த பரிசுத்தவான்களும் உண்டு. தங்களுடைய சுய பலத்தை சார்ந்தவர்கள் தோல்வி அடைந்தார்கள், தேவனுடைய பலத்தை சார்ந்தவர்கள் வெற்றி சிறந்தார்கள். அப்ப நாம இந்த 2026 தேவனுடைய பலத்தை சார்ந்து வெற்றி சிறக்க போகிறோம். அதான் பரிசுத்த ஆவியானவர் தேவ பலன். தேவனுடைய பலத்தை நமக்கு தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit will help us to strengthen us to do His work. தேவனுடைய காரியத்தை நடப்பிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலப்படுத்துகிறார். நீங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர், நீங்க சிம்சோன் வாழ்க்கையில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கரம் சிம்சோன் மேல் இறங்கினது. அப்ப அந்த இறங்கின உடனே ஒரு பலன் அவனுக்குள்ள, உத்வேகம், ஒரு பலன் இறங்கினது. சவுல் மேல் கர்த்தருடைய பலன், ஆவியானவருடைய கரம், கர்த்தருடைய கரம் இறங்கினது. அவன் யுத்தத்திற்கு புறப்பட்டான். தாவீதின் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கினது. அவன் தேவ பலத்தினாலே கோலியாத்தை முறியடிக்கும்படி புறப்பட்டான். தேவ பலன், அவருடைய கரம் நம்மேல் இறங்கும் பொழுது நம்ம பலன் மறைஞ்சு போகும். நம்ம பலன் ஒன்றுமில்லை, அவர் பலன் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பலத்துல நான் செஞ்சிருவேன், எனக்கு முடியும், நான் இதை தூக்கிடுவேன், நான் அதை வச்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன், எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரியாதுதா.
என் பலத்தினால பாருங்க, என்னால முடியாத ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் நினைச்சேன்னா இதை சாதிச்சிருவேன் அப்படின்வாங்கல்ல. அதெல்லாம் இந்த வருஷத்துல முடியாது. அவருடைய கிருபை இருந்தாதான் ஜெயிக்க முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டப்ப இந்த வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அந்த மகளுக்கு, அதாவது அந்த சகோதரிக்கு 40 கடந்து விட்டார்கள். ஆனா குழந்தை இல்ல. அந்த சகோதரி 40 வயதை கடந்து விட்டார்கள், நல்ல குழந்தை இல்ல. கர்த்தர் என்னோடு கூட இடைப்படும் பொழுது சொன்னார், இந்த வருடத்தில் நல்ல கவனமா வச்சுக்கோங்க, இது ஆவியானவர் இந்த வார்த்தை நீங்க கவனமா கேட்டா அது உங்களுக்கு கூட தீர்க்க தரிசனமாய் அமையும். ஆவியானவர் சொன்னா, இந்த வயது மூத்து, அதாவது கொஞ்சம் வயது சென்று விட்டது, இனி குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்று நினைக்கிற, என்று யோசிக்கிற, என்று தன் பலத்தை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, உன் பலன் கிடையாது, நான் உன்னை பலப்படுத்தும் பொழுது. அப்ப இந்த வருடத்தில் நீங்க வயதாயிருச்சு, இனி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பில்லை என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் என்று இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இந்த வருடத்தில் உன் செத்த அல்லது முடங்கின கர்ப்பம் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் அதை செய்ய போகிறார். எனவே நாள் சென்று காலங்கள் சென்று வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார், ஆனா காலங்கள் சென்று விட்டது, இனி முடியாது, இனி நடக்காது என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முடியாது, டாக்டர் எல்லாம் முடியாதுன்ட்டாங்க, மெடிசனால முடியாது, அதால முடியாது, இதால முடியாது, யாரால முடிய வேணாம்பா, என் ஆண்டவரால முடியும். என் ஆண்டவர் நினைத்தா இந்த ஆண்டுல, அதாவது கர்த்தர் ஒரு குழந்தையை அணைத்திருக்க வருகிற புதிய ஆண்டில் ஒரு குழந்தையோடு இருக்க செய்வார். ஆமேன். விசுவாசம் இருந்தா ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது அவர் சொல்றாரு, பராக்கிரமத்தினால அல்ல. ஒன்னு பலன், இன்னொன்னு பராக்கிரமம். த மைட்டி வாரியர் அப்படின்னு சொல்லுவான்ல, திறமை, தாளந்துகள். ஆனால் சாதாரண நாள் இல்லைங்க, எவ்வளோ திறமையான நாள் தெரியுமா அப்படின்னு சொல்றோம்ல. பராக்கிரமம் எல்லாம் ஒன்றும் செல்லுபடியாகும். ஒரு அம்மா இந்த வசனத்தை இப்படி சொல்லுச்சு. ஒரு ஒரு உபவாச ஜெபத்தில் ஜெபம் பண்ணுது அந்த அம்மா இந்த வசனத்தை போட்டு குழப்பிருச்சு. குழப்பிருச்சு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். இதான வசனம். அத சொல்லுது. எண்ணெயினாலும் அல்ல, பலகாரத்தினாலும் அல்ல. அதுக்கு எண்ணெய் சோத்து முட்டையில இருந்திருக்கு. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்ற, உன் பராக்கிரமம் முடியாது, உன் பராக்கிரமத்துல நீ சாதிக்க முடியாது. அப்ப யாரால சாதிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர். உன் பராக்கிரமம் ஒன்றும் செய்யாதுப்பா. உன் பராக்கிரமம் எல்லாம் தூக்கி நீ குப்பையில போட வேண்டியதுதான். நான் யார் தெரியுமா? என் திறமை என்ன தெரியுமா? என் தாளம் என்ன தெரியுமா? 10 பேர் நின்று சமாளிப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது சிம்சோன் 1000 பேரை கொன்றான். ஆனா கர்த்தர் அவனை விட்டு விலகின பொழுது ஒரு ஆளு கூட அவனால் ஜெயிக்க முடியல. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் பராக்கிரமம் அல்ல, அவர்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில 2 இல்லை. ஒன்னு பலன் இல்லை, 2வது பராக்கிரமம் இல்லை.
இந்த பராக்கிரமம் நம்மை விட்டு நாம இந்த பராக்கிரமத்தின் மேல நம்பிக்கை வச்சு இந்த பராக்கிரமத்தையே நம்பியிருப்போம். உடமையே நம்பியிருப்போம். நம்முடைய காரியம் எல்லாம் என் திறமை தாழ்ந்தது அறிவை நம்பியிருப்போம். இல்ல, இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரால முடியும். இதெல்லாம் முடியாதுப்பா, அவரால் மட்டும்தான் முடியும். ஆவியானவர் தான் நமக்கு நடத்துவார். மூன்றாவது, ஒன்றை தருகிறேன் என்று சொன்னவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்க கவனமா பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. முதல்ல பலன், புறசாட்சிகள். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான நம்ம ஆளுகை செஞ்சா போதும், நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆவியான நமக்குள்ள இருக்கணும். அப்ப இந்த வருஷத்துல மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் செயல்பாடுகள், மாம்சத்தின் சிந்தனைகள் இதெல்லாம் கத்தர் அடித்து ஆவியினாலே நடத்தப்பட போகிறீர்கள். மறந்துடாதீங்க, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட போகிறீர்கள். அப்ப ஆவியானவன் நடத்தினா அதுல பல நன்மைகள் இருக்கு. பிலிப்பு போயிட்டே இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட தான் இருக்காரு. 2 பேர் பேசிட்டே தான் போறாங்க. பரிசுத்த ஆவியானவரும் பிலிப்பும் அப்படியே 2 பேரும் இடைப்பட்டு கொண்டே போகிறாங்க. அது பரிசுத்த ஆவியானவர் பிலிப்போடு இடைப்படுகிறார். அப்போ போயிட்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, பிலிப்பு அந்த வண்டி பாத்தியா? நீங்க யோசிப்பீங்க, இப்படி ஆண்டவர் பேசியிருக்காருல்ல, வேதத்துல இருக்குல்ல, நானே சொல்றேன், பைபிள்ல இருக்குல்ல. அவர் என்ன சொன்னாரு? பிலிப்பு அந்த வண்டி கிட்ட போய் சேர்ந்துக்கோ, அந்த வண்டி கிட்ட போ, அங்க ஒருத்தன் போறான் பாரு, அந்த வண்டியோட போய் சேர்ந்துக்கோ. பிலிப்பு வேகமா போய் அந்த வண்டியோடு கூட சேர்ந்து ஓடுறான். அந்த வண்டி உடனே அந்த கந்தையா நாட்டு ஸ்ரீனுடைய, அந்த ராஜஸ்ரீயோடைய மந்திரி அவன். அந்த நபர் பார்த்துட்டு அவன் வா ரதத்துல என் கூட வந்து உட்காரு. இவர் கேட்கிறார், பிலிப்பு சொல்றாரு, நீ வாசிக்கிறது உனக்கு தெரியுமா? நான் வேதத்தை வாசிக்க, உனக்கு யார் சொன்னது? நீ ஏறி உட்காந்து எனக்கு விளக்கம் சொல்லு. அப்ப இயேசுவை பற்றி திருஷ்டாந்தப்படுத்தி ஞானஸ்நானத்தை பத்தி கொஞ்சம் நேரம் தான், அந்த டிராவல் எவ்வளவு நேரம்லாம் தெரியாது, ஞானஸ்நானத்தை பத்தி சொல்லிட்டாரு, ரட்சிப்பை பத்தி சொல்லிட்டாரு, மீட்பை பத்தி சொல்லிட்டாரு. உடனே ஆவியானவர் அங்க கிரியை செஞ்சுட்டாரு. அவர் சொல்றாரு, வண்டி நிறுத்துப்பா, அந்த தண்ணி இருக்கு பாரு. பிலிப்பு கிட்ட சொல்றாரு, இருப்பா பிலிப்பு, இந்த தண்ணி இருக்கு பாருப்பா, நான் ஞானஸ்நானம் எடுக்க என்னப்பா தடை? ஒரு தடையும் கிடையாது. நீ 3 மனசோட விசுவாசிக்கிறேன். ஆமா விசுவாசிக்கிறேன், வா எனக்கு வா, நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன். ஞானஸ்நானம் கொடுத்த உடனே ஞானஸ்நானம் எடுத்து கரையிறான். அந்த கந்தையா நாட்டு ஸ்ரீனுடைய மந்திரி தண்ணில இருந்து வெளியே வர்றாரு. பிலிப்பு ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை எங்கே கொண்டு போயிட்டாரு? ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போனது காரணம், இந்த கந்தையா நாட்டு மந்திரி என்ன பண்ணுவானா, ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு, ஐயோ இவர் தான் கடவுள், இவர் தான் தேவதூதர் அப்படின்னு சொல்லி இவர் ஆராதிக்க ஆரம்பிச்சுனா கத்திர விட்டுருவோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தெரியும், இவரை கொண்டு போய் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இவர் காணப்பட்டு அங்கிருந்து ஊழியம் செய்து கொண்டே போனார். அப்ப ஆவியானவரால் தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டுல உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்ய போகிற காரியம் இதுதான். ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவார். இப்ப நீங்க இந்த வருஷத்துல 2026 நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, நீங்க ஜெபித்தாலும் சரி ஜெபிக்கலாலும் சரி, உங்களை ஜெபிக்க வைப்பார், உங்களை ஆவியானவரோடு நடக்க பண்ணுவார், உங்களை ஆவியானவர் தன்னோடு கூட எடுத்துக்கொள்ளுவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்து ஆவியானுடைய சத்தம் உங்களுக்கு தெளிவாய் கேட்க பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் செய்வீர்கள், ஜெயத்தை காண்பீர்கள். இதுவரை 2025 தோல்வி, சறுக்கல் பருக்கள் எல்லாம் இருந்துச்சு, தடைகள் இருந்துச்சு, குறைவுகள் இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, காயம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் 2026 இதெல்லாம் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்னையும் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். இது ஆவியானவர் செய்ய போகிற வேலை இந்த வருஷத்துல. நாம இப்படி கூட சொல்லலாம்,
இது ஆவியானவருடைய ஆண்டு. இது ஆவியானவர் வழிநடத்த போகிற ஆண்டு. கர்த்தர் என்னெல்லாம் செய்ய போறத கவனமா இருந்து பாருங்க. உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தில் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அதனால இந்த வருஷத்துல எதுலெல்லாம் அற்புதம் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுங்க. எதுலெல்லாம் உங்களுக்கு அதிசயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துல உங்க சுயத்தை ஒழிங்க. ஆவியானவருடைய திட்டத்துல ஒப்பு கொடுங்க. ஜெயத்தை காண்பீர்கள். ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற அருமையான பிள்ளைகள் எவரா இருந்தாலும் அவருடைய பலத்தை நம்பி பராக்கிரமத்தை நம்பி இருந்தது போதும் ஆண்டவரே. இப்பொழுது பலத்தை அல்ல, பராக்கிரமத்தை அல்ல, உம்முடைய ஆவியானவர், செமையான ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள அவரால் முடியும் என்று நம்ப அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஆவியானவர் என்னை நடத்தும் என்று சொல்ல நீ பெரிய காரியங்கள் இந்த நாட்களில் செய்து உங்க நாமத்தை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே.